வச்சுக்க வா இடுப்புல என்ன தூக்கி போட்டு பிடிச்சுக்கடா கடக்கல நான் என்ன எங்காச்சும் கூட்டிட்டு போனே பசிக்காம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன எஃபெக்டெல்லாம் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள்கிட்ட அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அலைட் மோஷன் இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் பீட்மார்க் ப்ரீசெட், ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த 2 லிங்க்கும் கிளிக் பண்ணி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த சாங்குக்கு ஏற்ற மாரி எல்லா பீட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணணும். இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மீடியாவில் போனால் அது ஸ்ட்ரைட்டாக கேலரி உள்ளார வந்துடும். கேலரி உள்ளார வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மேலே 3 டாட் இருக்கும், 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ரேஷியோ கொடுங்க. அப்போ தான் ரேஷியோக்கு ஏற்ற மாரி ஃபோட்டோ ஃபிக்ஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பீட்மார்க்கு போய்ட்டு அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லா பீட்மார்க்குக்கும் ஃபஸ்ட்டு இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இமேஜஸ்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் நான் கொடுத்துருப்பேன். லிங்கை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் 3 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த 3 எஃபெக்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்டிவில் போய்க்கோங்க. எஃபெக்டிவில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட்மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 இமேஜில் விட்டுருங்க. மூணாவதாக இருக்கிற இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த 3rd இமேஜுக்கு மட்டும் வந்துடும். ஓகேங்களா? நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சென்டரில் நவுத்திக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு நவுத்தினாலே போதும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த நடுவில் மட்டும் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் எஃபெக்ட் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அது எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜை கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய்க்கங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போய்ட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு அனிமேஷன் கீழே வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த சைட்லேருந்து, அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து மூவ் ஆகணுமா இல்லை ரைட் சைட்லேருந்து மூவ் ஆகணுமோ அந்த சைடு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு இது வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு அனிமேஷன் கீ வச்சுருங்க. அனிமேஷன் கீ வச்சுட்டு நீங்கள் எந்த சைடில் நவுடணுமோ அந்த சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த சைடு மூவ் பண்ணணுமான்ட்டு மூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஷேக் எஃபெக்ட், அதாவது அந்த மூமெண்ட் எஃபெக்ட் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே எஃபெக்ட் தான் நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதேமாரி ஃபர்ஸ்ட்டில் ஒரு கீ ஃபார்ம் வச்சுக்கோங்க. அனிமேஷன் கீ வச்சுட்டு நான் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணுற மாரி வைக்க போகிறேன். அதாவது கரெக்டாக மூவ் பண்ணிவிட்டு அடுத்து லாஸ்ட்டாக ஒரு அனிமேஷன் கீ வச்சிடறேன். கீ வச்சுட்டு கரெக்டாக லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா போதும். கரெக்டாக அந்த மூமெண்ட் எஃபெக்ட் வந்துடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3rd இமேஜுக்கு அந்த எஃபெக்டை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 4த்துக்கு நீங்கள் திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நான் 2ஆவதாக ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், ஒரு எஃபெக்ட். அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 4த்தில் ஒரு இமேஜ் இருக்கும், அதுக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். இந்த 3 எஃபெக்டை எதுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டில் இதில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கிற இமேஜை விட்டுட்டு 11.15 இருக்கிற இமேஜை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்டிவில் போய்ட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்திங்கன்னா அந்த எஃபெக்ட் ஆட் ஆகிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்டில் என்ன பண்ணோம், இந்த இமேஜில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதேமாரி மூமெண்ட் இது தான் பண்ண போகிறோம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு இங்கே ஒரு அனிமேஷன் கீ வச்சுட்டு உங்களுக்கு எந்த சைட்லேருந்து மூவ் பண்ணணுமோ அந்த சைடுக்கு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துடுங்க. லாஸ்ட்டாக ஒரு பீட் மார்க் வச்சுருங்க. அனிமேஷன் கீ வச்சுட்டு எந்த சைடு மூவ் பண்ணணுமோ அந்த சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக அந்த மூமெண்ட் எஃபெக்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா 20.4 ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 23.12லேருந்து நீங்கள் வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த 2 எஃபெக்ட்டும் அப்படியே மாற்றி நீங்கள் ஆட் பண்ணுங்கள். எஃபெக்ட் உள்ள போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக போயிடலாம். லாஸ்ட்டாக அந்த இமேஜுக்கு போயிட்டு நம்ம இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்திங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் சென்டரில் ஒரு இமேஜ் இருக்கும். அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் கரெக்டாக இமேஜ் விட்டுட்டு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக விட்ட இமேஜுக்கெல்லாம் சென்டரில் இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போய்ட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளிங்க் எஃபெக்ட் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அந்த பிளிங்க் எஃபெக்ட் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் நம்ம போயிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஷேப் கொடுத்துருங்க. ரெக்டாங்கிள் ஷேப்பு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் காம்போசிஷன் ரேஷியோ கொடுத்துருங்க. 3 டாட்டா கிளிக் பண்ணி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் போய்க்குங்க. அதில் வந்து பிளாக் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட் உள்ள போய்ட்டு ஆட் எஃபெக்ட் உள்ள போய்ட்டு அதில் பிளிங்க் எஃபெக்ட்டு மேலே சர்ச் பண்ணாலே வரும். நீங்கள் போய்ட்டு சர்ச்சில் போய்ட்டு பிளிங்க்குன்னு போடுங்க. அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு நீங்கள் ஃபுல்லாகிக்குங்க. ஃபுல்லாகிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பிளிங்க் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? என் ஃபோனில் வந்து ஹேங் ஆகுது. உங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக இந்த எஃபெக்ட் வந்து செகண்டாக இருக்கிற இமேஜ் ஃபுல்லாக வைங்க. அது வரைக்கும் இந்த எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிளிங்க் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதே எஃபெக்டை வந்து நம்ம சென்டரில் ஒரு மூமெண்ட்டை எது கொடுத்துருப்போம் அதுலேயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்ல. இந்த ரெக்டாங்கிள் நம்ம ஃபஸ்ட்டு வச்சோல்ல அதே கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதில் வந்து காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சென்டருக்கு வந்துடுங்க. சென்டருக்கு வந்து அதாவது 11.13க்கு வந்துட்டு மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் கொடுத்திங்கன்னா அந்த பிளிங்க் எஃபெக்ட் வந்து இதுலேயும் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் பீட் மார்க் போய்ட்டு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். ப்ரிவ்யூ வந்து நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.